இப்போ வந்து நம்ம மாம்பழ ஜூஸ் போட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம். என்ன மாவுனா காளாமணி காய் வந்து ஒரு 4-5 இந்த மாம்பழம் தான் எடுத்திருக்கேன். 4-5 உரித்து நறுக்கி வச்சுருக்கேன். இது வந்து தேங்காய், ஒரு தேங்காய் நெத்துக்காயை கழுவிட்டு நறுக்கி வச்சுருக்கேன். இது வந்து சப்ஜா விதை. இப்போ நம்ம அரைச்சிட்டு பார்த்துக்கணும். நம்ம 2 தடவை மட்டும் அரைச்சி எடுத்துருக்கோம். அதை வந்து ஊற்றிக்கணும் மாம்பழ ஜூஸ். இப்போ தேங்காய் பால் அரைச்சி 2 தடவை எடுத்து தண்ணி ஊற்றிருக்கோம்ல. இப்போ இந்த ஸ்பூனில் வந்து 10 கரண்டி சீனி எடுத்து இந்த மாம்பழத்தில் போட்டு அரைச்சி இந்த பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அந்த பேஸ்ட்டை வந்து அதை வந்து இதில் ஊற்றிக்கிறோம். கையில் கிழங்கு எப்படி கலக்கி நல்லா நெத்துக்காயாக போட்டு தேங்காய் மாம்பழம் போட்டு ஜூஸ் போடையில் உங்களுக்கு நல்லாயிருக்கும். சளி இருந்தாலும் நெஞ்சு சளி இருந்தாலும் உங்களுக்கு நல்லா சரியாயிடும். அதோட சப்ஜா விதை போடுறேன். சப்ஜா விதை ஏன் போடுறேன்னா இப்போ வெயில் காலம் தானே, நல்லா ஹீட் வந்து நம்மளுக்கு உடம்புல இல்லாமல் இருக்கும். அதனால சப்ஜா விதை ஊற போட்டு வச்சுருக்கேன். அதையும் பாருங்கள். மேலாக கொஞ்சம் போடணும். இப்போ ஒரு தேங்காய் எடுத்து நம்ம பாலாக எடுத்து இதில் ஊற்றிருக்கோம். மாம்பழம், இந்த மாம்பழத்தில் தான் நம்ம ஒரு 4-5 மாம்பழத்தை எடுத்து சீச்சு 10 கரண்டி ஸ்பூன் சீனி போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். சப்ஜாவை போட்டிருக்கோம். இந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து ஜூஸ் கிடச்சிருக்கு. இப்போ எல்லாமே கலக்கி வச்சுல இப்போ சப்ஜா விதை மேலாக்க போடுறோம். ஜூஸில் சப்ஜா விதை போடல இந்த வெயிலுக்கு வந்து நம்ம உடம்புல ஹீட்டெல்லாம் நம்மளுக்கு வந்து தணிக்கும். நல்லா இந்த ஜூஸ் தேங்காய் பாலுக்கும் இந்த மாம்பழத்துக்கும் இந்த சப்ஜா விதைக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நாங்கள் வந்து மாம்பழம் தேங்காய் எல்லாம் போட்டு சப்ஜா விதை போட்டு ஜூஸ் ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் குழந்தைகளுக்கு எப்படின்னு செஞ்சு கொடுத்து பாருங்கள்.